தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கொதித்து எழுந்தால் அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டிலே என்ன விளைவுகளை சந்திக்கப் போகிறார் என்று நானே சொல்ல முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார், எங்களை சீண்டுகிட்டே இருக்கிறார், எங்களை தொடர்ந்து அழிக்க நினைக்கிறார். எங்களை காப்பாற்றுவது அம்மா ஆன்மா காப்பாற்றும். எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆன்மா காப்பாற்றும், இது சத்தியம். புரட்சித் தலைவர் ஆன்மா காப்பாற்றும், இது சத்தியம். தொண்டர்கள் காப்பாற்றுவார்கள், இது சத்தியம். இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பாதுகாப்பு என்று 8 கோடி தமிழர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை காப்பார்கள், இது சத்தியம். அண்ணாமலை போன்ற அறவேக்காடு, அண்ணாமலை போன்ற அந்த முந்திரி கொட்டைகள் எல்லாம் வெறும் வாய் சவுடாலால், வெறும் வாயால், வார்த்தையால், வார்த்தை விளையாட்டால், வார்த்தை சித்து விளையாட்டால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த பின்னடைவும் அவர் ஏற்படுத்த முடியாது. இது மனிதரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, மனித புனிதர் புரட்சித் தலைவர் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டாங்க. இது எச்சரிக்கை தான். அதான் நான் சொல்கிறேன், இது போன்று அவர் தொடர்ந்து பேசுவாரானால் தமிழக அரசியல் களத்திலே இருந்து அவர் அப்புறப்படுத்தப்படுகிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள். அதற்கு தொண்டர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கும் அவருக்கு கண்டனம் எந்த வகையிலும் தெரிவிப்பதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ஒருபொழுதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதியான இறுதியான எச்சரிக்கை அறிவிப்பாக அவருக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் வேட்பாளராக களத்தில் நின்றிருக்கிறாரு, அவருடைய உயிருக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்றது தான் நேற்று எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கொலை நடுங்குகிற ஒரு நிகழ்வாக இதயமே சுக்குநூறாக. ஏன்னா இங்கே பார்த்தா திருநெல்வேலியில் ஒரு கொலை, அவங்க ஒரு தேசிய கட்சி, இங்கே ஒரு கொலை, தலைநகர் சென்னையில், அதுவும் முதலமைச்சருடைய தொகுதியில். அப்படி இதெல்லாம் நம்ம பார்க்குற போது தமிழ்நாடு எங்கே போகுது? கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதே ஒரு சுடுகாடாக, தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாகவே நம் கண்முன்னாலே காண்கிறோமே என்ற வேதனையின் உச்சத்திலே தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.